الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகிறோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையை நோக்கிய மனிதனது வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே மனித சமூகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், சூரத்துல் ஹஜ்ஜுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹன் நாஸ், மனித சமூகமே என்று அல்லாஹ் அழைக்கிறான். இது ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது. இன் குன்தும் ஃபீ ரைபிம் மினல் பஅஸ், உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஃபஇன்னா ஹலக்னாகும் மின் துராபின், நிச்சயமாக உங்களை நாங்கள் மண்ணிலிருந்து படைத்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நேரடியாக மண்ணிலிருந்து படைத்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான ஜோடி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்பிலிருந்து படைத்தான். யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒரே ஆத்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்களுக்கான ஜோடி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், மனித சமூகத்தை நாங்கள் மண்ணிலிருந்து படைத்தோம். அங்கேதான் துவக்கம் மனிதனுடைய. சும்ம மின் நுத்ஃபா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்த அல்லாஹ் அதன் பிறகு மனித சமூகத்தை எங்கிருந்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான்? மின் நுத்ஃபா, இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், மனித சமூகமே, உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனக்கு 30 வயசுன்னு வைங்க. 30 வருஷத்துக்கு முன்னால நான் யாருன்னு தெரியாது, என் அட்ரஸ் தெரியாது, என் உம்மா பாப்பாக்கும் தெரியாது நான் யாருண்டு. அப்படித்தானே? உங்களுக்கு 20 வயசுண்டா 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க யாரு, நீங்க எந்த உம்மா பாப்பாக்கு பிறப்பீங்க, நீங்க ஆம்பளையா பொம்பளையா யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? அந்த ரப்பு எதுவும் இல்லாமல் இருந்த உங்களை ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தான் என்றால், இந்திரிய துளின்றது மூக்கு சளிமா இருக்கும். அப்படித்தானே? அதை எடுத்து பார்த்தா ஏண்ட போட்டோ விளங்குமா, உங்களோட போட்டோ விளங்குமா, அல்லது உங்களுக்கு பிறந்த புள்ளகளோட போட்டோ விளங்குமா? ஒன்றும் விளங்காது. சும்மா ஒரு திரவமா இருக்கும். அந்த திரவம் என்ன செய்கிறது? சும்ம மின் அலகா, தாயுடைய கற்பறைக்கு சென்று அது இரத்த கட்டியாக மாறுகிறது. சும்ம மின் முதுகா, அந்த இரத்த கட்டி சதை துண்டாக மாறுகிறது. முகல்லக்கத்தின் வகையிற முகல்லக்கா, இன்னும் கொஞ்ச நாள் போக்கல உருவம் கொடுக்கப்பட்டது, உருவம் கொடுக்கப்படாதது, வெறும் ஒரு சதை துண்டாக இருக்கிறது. சும்ம லினுபய்யின லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துறான். எதை? அவன் சக்திய. வெறுமனே இந்திரிய துளியாக தாயுடைய கற்பறைக்கு சென்று அது இரத்த கட்டியாக மாறி அது சதை துண்டாக மாறி வடிவம் கொடுக்கப்பட்டு மனித உருவத்தோடு 9 மாசம் 8 மாசம் 10 மாசத்துல வெளியே வருது. எதுக்கு? லினுபய்யின லக்கும், நீங்கள் உலகத்துக்கு வந்தது எதுவும் இல்லாத நிலையில் வந்தீர்கள். அந்த ரப்பு உங்களை மீண்டும் எழுப்புவதற்கு சக்தி உள்ளவன் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த பாடத்தை நடத்துகிறான். வனுகிர்ரு ஃபில் அர்ஹாமி மா நஷாஉ இலா அஜலின் முஸம்மா, அல்லாஹ் விரும்புகிற காலம் வரையில் தாயுடைய கற்பறையிலே உங்களை தரித்திருக்க செய்கிறான். அது 7 மாசமா இருக்கலாம், 8 மாசமா இருக்கலாம், 9 மாசமா இருக்கலாம். படைச்சவன் ரப்பு அவன் விரும்புகிற காலம் வைப்பான். டாக்டர்மாருக்கு முடிவெடுக்க இயலாது. டாக்டர்மார் ஒரு டேட்டை சொல்லுவாங்க, அதுக்கு 1 மாசம் முன்னுக்கும் வரும் பின்னுக்கும் வரும், 1 நாள் முந்தும் 2 நாள் பிந்தும். படைத்தவன் ரப்பு எவ்வளவு காலம் விரும்புகிறானோ அவ்வளவு காலம் தாயுடைய கற்பறையில் உங்களை வைத்துவிட்டு சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, உங்களை குழந்தைகளாக இந்த உலகத்துக்கெல்லாம் அனுப்புகிறான். அன்பாண்டவர்களே, நம்ம எல்லாரும் அப்படித்தான், மனிதனா பிறந்த எல்லாரும் அப்படித்தான். ஒன்றும் இல்லாம இருந்தோம். இந்திரியத்திலே எங்களுடைய வரலாறு பதியப்படுகிறது. எந்த இடமும் இல்லாத தாயுடைய கற்பறைக்குள் 10 மாதம் 9 மாதம் 8 மாதம் சுமக்கப்படுகிறோம். அதன் பிறகு ஒரு குழந்தையாக ஒரு பிள்ளையாக உலகத்துக்கு வருகிறோம். எதுவும் இல்லாமல் இருந்து படைத்த அந்த ரப்புக்கு வாழ்ந்துட்டு மௌத்தா போன பிறகு மீண்டும் எழுப்ப முடியுமா? முடியாதா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் தொடர்ந்து, சும்மலி தபுலுகு அசுத்தக்கும், சின்ன பிள்ளையா உலகத்துக்கு வாரீங்க, பிறகு உங்களுடைய பலசாலியான பருவத்தை நீங்கள் அடைகிறீர்கள். இளைஞர் 40 வயது 30 வயது பலசாலியான பருவம். மீண்டும் வமின்கும் மய்யுதவஃபா, அல்லாஹ் சொல்றான் உங்களில் சிலருடைய உயிர் சிறுபராயத்திலும் கைப்பற்றப்படலாம், 30-40 வயசு இளைஞர் பருவத்திலும் கைப்பற்றப்படலாம்,
வமின்கும் மய்யுரத்து இலா அர்தலில் உமர். அல்லாஹ் அவன் விரும்புகிற ஆட்களை தள்ளாடுகிற வயது வரையில் வாழச் செய்யலாம். லிஅல்லா யஅலம மின் பஅதி இல்மின் ஷைஆ. ஒன்றும் தெரியாம உலகத்துக்கு வந்தீங்க, அப்படித்தானே? உலகத்துக்கு வர புள்ளையிட மெமரியில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதன் பிறகு அந்த புள்ள வளர்ந்து வளர்ந்து ஆளாகி படிச்சு பட்டதாரியாகி மிகப்பெரிய அறிவாளியாகி அறிவு பொக்கிஷமாக மாறுகிறான், அறிவு களஞ்சியமாக மாறுகிறான். 40 வயது, சொல்றதெல்லாம் மறக்குதுடா, பார்க்கிறதெல்லாம் மறக்குதுடா. 60 வயசாவினா தான் பெத்த புள்ளைய பார்த்து நீ மகனாண்டு கேட்கிற அளவுக்கு மறந்து போகுது. 70 வயசாவினா பொஞ்சாதிய பார்த்து ஏண்ட பொஞ்சாதி எங்காண்டு கேட்கிற அளவுக்கு மறந்து போகுது. அல்லாஹ் சொல்றான், லி கைலா யஅலம மின் பஅதி இல்மின் ஷைஆ. ஒன்றுமில்லாத மனிதண்ட உள்ளத்துக்கு மூளைக்கும் அல்லாஹ் அறிவை கொடுத்தான். அல்லாஹ் அறிவை கொடுத்த ரப்பு வயது முதிர்கிற காலத்துல எல்லாத்தையும் டிலீட் பண்ணுகிறான். படைச்சவன் ரப்புக்கு மாத்தேலுமா? இல்லதான். ஒன்றுமில்லாத மனுஷனை படைச்சி ஒன்றுமில்லாம இருந்த மூளைக்கு அறிவை கொடுத்து அவனை அறிவாளியாக்கி, அவன் என்னதான் அறிவாளின்றாலும் 60-70 வயசாவக்குள் ஒன்றுமில்லாம எல்லாத்தையும் டிலீட் பண்ணி மரணிக்கும் பொழுது உடம்புக்கும் சக்தி இல்லை, அறிவுக்கும் சக்தி இல்லை, ஒன்றுக்கும் சக்தி இல்லை, மனுஷன் மௌத்தா போறான். எங்கட வாழ்க்கை போதும் நான் மௌத்தா போனா என் ரப்பு என்னை எழுப்புறதுக்கு சக்தி உள்ளவன்ன்றதுக்கு, இல்லையா? இதை அல்லாஹ் சிந்திச்சு பாருங்கண்டு முஸ்லிம்களேண்டு கூப்பிடல, மூமின்களேண்டு கூப்பிடல. யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்று முஸ்லிம்கள், காபிர்கள், மூமின்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரையும் அல்லாஹ் விழித்து சொல்கிறான். அந்த ரப்பு மறுமையிலே உன்னை எழுப்புவதில் சந்தேகம் இருந்தால், உலகத்தில் பிறந்த நாளிலிருந்து நீ வளர்வதும் வளர்ந்து விட்டு மடிந்து செல்வதும் மறுமைக்கான பயணம் என்பதில் உனக்கு சந்தேகம் இருந்தால், நீ எங்கிருந்து வந்தாய், எங்க போய் கொண்டிருக்கிறாய், உன் உலக வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளும் உன் உலக வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குதுன்றதை நீ பார்த்து படைத்தவன் ரப்புடைய சக்தியை புரிந்து கொள். வத்தரல் அர்தஹா மிததன், பூமியை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம். மின் குல்லி ஜௌஜின் பஹீஜ், எல்லாம் ஜோடி ஜோடியா பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்குது. ஒரு கட்டம் திடீர்னு பூமி வெயில் அடிக்குது, எல்லாம் காஞ்சி வறண்டு போகுது, அப்படித்தானே? நேத்து பச்சை பசேல்னு இருக்குது, வெயில் அடிக்குது, எல்லாம் காஞ்சி போகுது. என்னடா எல்லாம் காஞ்சி போச்சுதே? அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா அன்ஸல்னா அலைஹல் மாஅ இஹ்தஸத், மழை பொழிகிறது, பூமி உசும்ப ஆரம்பிக்குது. எங்களுக்கு அந்த உசும்புதல் விளங்காது. மழை பொழியக்கோல பூமி உசும்பி உசும்பி இடம் விடுகிறது. எதுக்கு தெரியுமா? வரபத், நேத்து காஞ்சிருந்த புல்லெல்லாம் இன்றைக்கு பச்சை பசேல்னு முளைக்க ஆரம்பிக்குது, நாளைக்கு செழிப்பான பூமியாக மாறுது. வஅம்பதத் மின் குல்லி ஜௌஜின் பஹீஜ், எல்லா பயிர் பச்சைகளும் ஜோடி ஜோடியாக முளைக்க ஆரம்பிக்குது. பார்க்கிறோமா இல்லையா? கண்முன்னுக்கு நடக்குது தானே. நேத்து காஞ்சி இருந்தது, போன கிழமை காஞ்சி இருந்தது. இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களோட வீட்டு முத்தத்துல ஒரு சில புல்லுகள் காஞ்சி செத்து போயிருந்திருக்கும். இப்ப பெய்கிற மழைக்கு நாளை வேலைக்கு பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு மாறிக்கும். அடே, அழிஞ்சி போன புல்ல இந்த இடத்துல புல்லு முளைக்குமான்னு சந்தேகப்படுற பூமியில ஒரு மலையோடு புல்லு முளைக்குதுண்டா, இந்த ரப்புக்கு அதை கொண்டு வரையலும்டா, மரணித்து உக்கி போன என்னையும் உங்களையும் மீண்டும் எழுப்ப முடியுமா? முடியாதாண்டு மனிதனுக்கு அல்லாஹ் சிந்தித்து பார்ப்பதற்கு வழி சொல்லுகின்றான். எனவே உலகத்தில் இன்றைக்கு நானும் நீங்களும் 30 வயது 40 வயது எல்லாத்தையும் மறந்து உலகத்தில் வாழ வந்தவன் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்றான் அல்லாஹ். நீ எங்கிருந்து வந்தாயின்னு பாரு, எப்படி படித்தரமா வளர்ந்து வந்திருக்கிறாயின்னு பாரு. உன் முடி பழுக்கிற நேரம், உன் தோல் சுருங்குகிற நேரம், உன்னுடைய கை கால்கள் செயலிழக்கிற நேரம், நீ எங்க போறாய்ன்றதை சிந்திச்சு பாரு. படைத்தவன் ரப்பு உன்னுடைய உடம்பிலே ஏற்படுத்துகிற மாற்றம்
உன்னை மறுமையை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதை மறந்து விடாதே என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம், இன்றைக்கு பலசாலிகளா இருக்கிறோம், இன்றைக்கு கட்ஸோட வாழ்றோம்ன்றது படைத்தவன் ரப்பை மறக்கடிக்க செய்துவிடக் கூடாது. மாறாக எப்பொழுதும் எங்களோட உள்ளத்தில் இருக்கணும் என்ன, என்னுடைய வாழ்நாளிலிருந்து ஒவ்வொரு செகண்ட் முடிகிறதா, அந்த செகண்ட்கள் நிமிடங்களாக முடிகிறதா, அந்த நிமிடங்கள் மணித்தியாலங்களாக முடிகிறதா, அந்த மணித்தியாலங்கள் நாட்களாக கழிகின்றனவா, அந்த நாட்கள் வாரங்களாக மாறி, அந்த வாரங்கள் மாதங்களாக மாறி, அந்த மாதங்கள் வருடங்களாக மாறி, ஒவ்வொரு வருடமும் எங்களை விட்டு கழிந்து செல்லுகின்ற பொழுது என்னுடைய ரப்பு என்னை மரணத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறான், மறுமை வாழ்க்கையை நோக்கி கொண்டு போயிருக்கிறான் என்று மறுமையை மறந்து வாழுகிற நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கை பயணம் மறுமையை நோக்கித்தான் செல்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நானும் நீங்களும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 5வது வசனத்தில் ஆழமான ஒரு பாடம் நடத்துகிறான். குர்ஆனை புரட்டுங்கள், தர்ஜுமாவை புரட்டுங்கள், சூரத்துல் ஹஜ் 5வது வசனத்தை திருப்பி திருப்பி படியுங்கள். எங்கிருந்து வந்தோம், எப்படி வாழுகிறோம், வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றம் என்ன, நாங்கள் எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழலாம் என்பதை ஒருபோதும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. 16வது அத்தியாயம் 70வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல்லாஹு ஹலக்கக்கும், அந்த அல்லாஹுதான் உங்களை படைத்தான், சும்ம யதவஃபாக்கும், அந்த அல்லாஹுதான் பிறகு உங்களுடைய உயிரையும் கைப்பற்றுவான். அந்த ரப்பு படைச்ச மாதிரி அந்த ரப்பு நினைச்ச நேரம் உங்களோட உயிரை கைப்பற்றலாம். என்ன நடக்க போகுது, வமின்கும் மன் யுரத்து இலா அர்தலில் உமர், சில மனிதர்களை அல்லாஹ் தள்ளாடுகிற வயது வரைக்கும் கொண்டு போவான். நம்ம எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம், இன்னும் 20 வருஷம் வாழணும், இன்னும் 30 வருஷம் வாழணும். அன்பார்ந்தவர்களே, படைச்சவன் ரப்பு முடிவெடுத்திருப்பான் நாங்கள் எத்தனை வருஷம் வாழணும்ன்றது அந்த ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நாங்க எல்லாரும் ஆசைப்படுவோம் 60 வருஷம் வாழணும், 70 வருஷம் வாழணும். அல்லாஹ் சொல்றான், படைத்தவன் ரப்பு உங்களை கைப்பற்றுகிற அதிகாரம் உள்ளவன். அல்லாஹ் நாடுகிற மனிதர்களை தள்ளாடுகிற வயது வரைக்கும் கொண்டு போவான். எதுக்கு தெரியுமா, எங்கள சமூகத்தில் வயசாளிகள் 50 பேர் இருக்கிறாங்க, எங்களோட தொழுகிறதுல 10 பேர் வயசாளிகள் இருக்கிறாங்க, எங்களோட குடும்பத்தில் 10 வயசாளிகள் இருப்பாங்க. எதுக்கு அல்லாஹ் இதை வைக்கிறான், லிகைலா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, அறிவோடு வாழ்ந்த உங்களுக்கு அறிவில்லாம போகுதுன்றத நீங்க விளங்கி கொள்றதுக்காக. இன்றைக்கு அறிவாளியா இருக்கிறது தானே, அந்த அறிவு தானே எங்களை பெருமை அடிக்க செய்து, அந்த அறிவு தானே அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து. 10 வயசாளிகள் எல்லாம் வச்சிருப்போம், அடே 30 வயசுல இவரும் அறிவாளியா இருந்திருப்பாரே, அடே 30 வயசுல இவர் தானா ஊர்ல பெரிய ஆசிரியர், இவர் தானா பெரிய இன்ஜினியர், இவர் தானா பெரிய லோயர், இவர் போன வழக்க வெத்திட்டு வருவாராம். இன்றைக்கு பாருங்களேன், அவர் கொண்டுமே பேச தெரியா, நாங்க பேசுறதும் விளங்குது இல்ல, பேசுறது தானே. அல்லாஹ் சொல்ல, லிகைலா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, அறிவோடு இருந்தவர்கள் அறிவில்லாமல் போகிறதை பார்க்க வேண்டும், அறிய வேண்டும் என்பதற்காக. இது எதை உணர்த்துது சகோதரர்களே, படைச்சவன் ரப்பு அறிவை தந்தான், அந்த ரப்பு நினைக்கிற நேரம் அறிவை கலட்டி எடுப்பான். உயிரை தந்த ரப்பு அவன் நினைக்கிற நேரம் உயிரை கலட்டி எடுப்பான். அப்படித்தானே, இதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே பிறந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் படைத்தவன் ரப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் எங்களுக்கு தந்த சக்தி, ஆற்றல், பலம், அதை வைத்து படைத்தவன் ரப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நானும் நீங்களும் மறக்க கூடாத செய்தி, அந்த ரப்பு நினைக்கிற நேரம் எங்களுடைய அறிவை அழித்து விடலாம், எங்களுடைய சக்தியை குறைத்து விடலாம், எங்களுடைய ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கலாம். நாளைக்கு நோயாளியாகி நாளண்டைக்கு மரணித்து நாளை மறுநாள் மன்னரை வாழ்க்கையை ஆரம்பித்து மறுமையை நோக்கி நாங்கள் பயணிக்கலாம் என்பதை எப்பொழுதும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லித் தருகிற பாடம் இவைகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் 62வது அத்தியாயம் 8வது வசனம், குல்
நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்திலிருந்து நீங்கள் விரண்டோடுகின்றீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம் நீங்க போக தேவையில்ல. இப்ப நிறைய பேர் நாங்க என்னத்தை சொல்ற, திடீர்னு இந்த ஊர்ல இருந்து கொழும்புக்கு போன ஒருத்தர் மௌத்தா போயிருவாரு. நாங்க சொல்ற பாருங்களேன், கொழும்புக்கு போய்த்து மௌத்தா போய்த்தார். கொழும்புக்கு போய்த்து மௌத்தா போகல, கொழும்புல உள்ள மௌத்து இவரை கூப்பிட்டுச்சு. ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மௌத்து உங்களை சந்திக்கும். எங்களுக்கு ஜப்பான்ல தான் மௌத்துண்டா, அங்கதான் மௌத்து இருக்கும். அல்லாஹ் எங்களை அனுப்பி வைப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே நாங்க நினைக்கிறோமே, நாங்க போறோம், நாங்க வாரோம், நாங்க செய்யறோம், நாங்க எடுக்கிறோம், நாங்க பிடிக்கிறோம், ஒன்றும் எங்கட அதிகாரம் இல்லை சகோதரர்களே. அந்த ரப்பு நாடுகிற இடங்களுக்கெல்லாம் போவோம். எனக்கும் உங்களுக்கும் ரிஸ்கையும் தண்ணீரையும் அல்லாஹ் அளந்த இடத்துக்கெல்லாம் நானும் நீங்களும் போவோம். எது வரைக்கும் தெரியுமா? மௌத்து எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை அடையும் வரையில தான். எனவே எங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் நானும் நீங்களும் எதிர்பார்க்க வேண்டியதை, நாங்கள் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மரணத்தின் மூலம் மறுமை வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை உள்ளத்துல இருந்தா நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம் என்கிற அடிப்படை தத்துவத்தை தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிற மனிதனுக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் தூங்க போறோம் தானே, தூங்குற மனுஷனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா ஆவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய படுக்கைக்கு வந்து விட்டால், தூங்குறதுக்கு வந்து விட்டால், ஃபல்யன்ஃபுது ஃபிராஷஹு பிதாஹிலி இஸாரிஹி, அவர் அந்த படுக்கையிட அந்த விரிப்பு இருக்குதே, அந்த விரிப்பை அவர் உதறட்டும், அவர் தட்டி கொள்ளட்டும். சில அறிவிப்புல வருது 3 தடவை தட்டட்டும். ஏன்? ஃபஇன்னஹு லா யத்ரி மா கல்ஃபஹு அலை, அவருக்கு எதிராக அந்த விரிப்புக்கு பின்னால என்ன இருக்குதுன்றது தெரியாது. ஒரு பூச்சி இருக்கலாம், ஒரு பூரான் இருக்கலாம், அது அவரை பாதிக்க செஞ்சிடலாம். எனவே அவர் தட்டி கொண்டு ஆரோக்கியமான நிலையில படுக்கைக்கு போகட்டும். போற நேரம் அவர் என்ன தெரியுமா சொல்லணும்? சும்மைய கூல், படுத்துக்கொண்டு அவர் சொல்லட்டும், பிஸ்மிக ரப்பி, என்னுடைய ரப்பு அல்லாஹுவின் பெயர் கொண்டு, வதஅது ஜம்பி, என்னுடைய விழாவை நான் படுக்கையில வைக்கிறேன், வபிக அர்ஃபஉஹு, இறைவா உன்னுடைய பெயரை கொண்டுதான் அதை காலையில உயர்த்துவேன். ஆழமான ஒரு துஆ. படுக்க போறோம், அந்த ரப்புடைய பேரை சொல்லி எங்கட படுக்கையில விழாவை வைக்கிறோம். காலையில எழும்ப போறோம், யாரோட பேரை சொல்லி? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா, அல்லாஹ்வோட பேரை சொல்லி எழும்ப போறோம். சொல்லிட்டு ஒரு துஆ கேட்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இன் அம்சக்த நஃப்ஸி, இறைவா இந்த தூக்கத்திலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி கொண்டால், ஃபர்ஹம்ஹா, அந்த உயிருக்கு நீ இரக்கம் காட்டு, வைன் அர்சல்தஹா, அதை நீ இந்த உலகத்துக்கு மீண்டும் அனுப்பி வைத்தால், ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், உன்னுடைய நல்ல அடியார்களை எப்படி நீ சுவனப்பாதையிலே பயணிக்க செய்து நரகத்து படுகுழியிலிருந்து பாதுகாக்கிற வாழ்க்கையை கொடுப்பாயோ, அது போன்று என்னையும் என்ன செய்து விடு, பாதுகாத்து விடுன்னு துஆ கேட்டுட்டு படுக்க சொன்னாங்க. இங்க இருக்கிற ஆழமான செய்தி என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போற நேரம், இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, ரப்பே இன்றைய இந்த தூக்கத்தில் என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் எனக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போற மனிதன் எதை எதிர்பார்த்து படுக்கணும்? இந்த தூக்கத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சா நான் மறுமையை நோக்கி போகிறேன். எனவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிற ஒரு முஃமின் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான்? மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு. இதை நானும் நீங்களும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, என்ன சொல்றோம்? அல்லாஹ் இந்த சின்ன துஆவை ஒவ்வொருத்தருக்கும் பாடமாக்க வச்சிருக்கிறான் இல்லையா? எதுக்கு? தூங்குறதுக்கு முன்னால் என்ன சொல்லணும்? உன்னுடைய பெயர் கொண்டு தூங்குகிறேன், உன்னுடைய பெயர் கொண்டு எழும்புறேன் தானே சொல்லணும். அப்படி சொல்றது இல்லை. நாங்க எப்படி சொல்றது? பிஸ்மிக, அல்லாஹும்ம, இறைவா, பிஸ்மிக, உன்னுடைய பெயர் கொண்டு அமூது, நான் மௌத்தாகிறேன். தூங்குறேன் சொல்லல, மௌத்தாகிறேன். வ அஹ்யா, மீண்டும் உயிர்த்து எழும்புகிறேன். என்னத்தை உணர்த்துது? தூக்கத்துக்கு போகிற ஒவ்வொரு மனிதனும்
நான் மௌத்தா போக போறேன், மறுமையை நோக்கி பயணிக்க போகிறேன் என்கிற அந்த மறுமை சிந்தனையோடு தான் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் கழிகிற அந்த ஒரு நாள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? மறுமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றால் மறுமையை எதிர்நோக்கி வாழுகின்ற ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்ற அந்த ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிற பொழுது என்ற உலக வாழ்க்கையில் ஒரு நாள் முடிஞ்சதுண்டா மறுமையை நோக்கி நான் என்ன செஞ்சிட்டேன்? கொஞ்சம் போயிட்டேன். ஒரு வருஷத்தை கழிச்சிட்டோம்டா மறுமையை நோக்கி ஒரு வருஷம் நான் முன்னுக்கு போயிட்டேன் என்கிற அளவுக்கு மறுமையை நோக்கித்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் 39வது அத்தியாயம் 42வது வசனம், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. ஒவ்வொரு ஆத்மாவும் தூங்குற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கிற நேரத்தில் அதனுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். மௌத்தா போற நேரம் அல்லாஹ் உஸ்ர கைப்பற்றான் தானே, அது உண்டு. வேறு எப்ப எங்கட உயிரை அல்லாஹ் கைப்பற்றான்? வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. தூங்குற நேரம் மௌத்து வராதவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்க போறோம்டா நல்லா விளங்குங்க, எங்கட உயிரை அல்லாஹ் கைப்பற்றிட்டான். விளங்குதா? எங்கட உடம்புல இருக்கிற உயிர் எதுன்னு சொன்னா மனிதன் வாழ்வதற்கான உயிர் தான். மனிதன் வாழ்வதற்கான உயிர். அதனாலதான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியறது இல்லை, எங்களால் நினைச்சதை செய்யலாதே. உடம்பு உலகத்தில் இருக்கிறதுக்கான உயிரை வச்சிருக்கிறான், மற்றும்படி வாழ்க்கைக்கு தேவையான உயிர் அல்லாஹ் என்ன செய்யறான்? தற்காலிகமா கைப்பற்றி கொள்றான். அல்லாஹ் சொல்றான், ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத். எந்தெந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இந்த டேட்டில் இந்த இரவையில மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறானோ அவர்களோட உயிர் அல்லாஹ் பிடிச்சிக்கிட்டு அடுத்த ஆட்களை தான் அடுத்த சுபகள் எழுப்பி விடுற அல்லாஹ். இன்றைக்கு நானும் நீங்களும் தூங்க போறோம் தானே, இன்னும் 1 ஹவர்லையோ 2 ஹவர்லையோ தூங்க போறோம். தூங்க போற நேரம் அல்லாஹ் எங்கட உயிரை தற்காலிகமா எடுத்துக்கொள்வான். எடுத்துட்டு நானும் நீங்களும் 2024ஆம் ஆண்டு நாளைக்கு வாழ வேண்டும் என்கிற நிலையில அல்லாஹ்வுடைய இதுல இருந்தால், ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியா நாளைக்கு வாழணும்ன்ற முடிவுல இருந்தால் சுபகுல் அல்லாஹ் எழுப்புவான். இல்லையா எங்களோட உயிர் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? எடுத்துருவான்டா. அன்பார்ந்தவர்களே, நாங்க உலக வாழ்க்கைக்கு நெருக்கமா மறுமைக்கு நெருக்கமா? சும்மா யோசிச்சு பாருங்க. உலக வாழ்க்கைக்கு நெருக்கமாய்க்கிறோமா மறுமைக்கு நெருக்கமாய்க்கிறோமா? மறுமைக்குத்தான் நானும் நீங்களும் நெருக்கமா இருக்கிறோம். எனவே ஒரு உண்மையான முஃமின் நான் ஒவ்வொரு நாளும் மரணித்து விடலாம், மறுமையை நோக்கித்தான் என்னுடைய பயணம் இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனாலும் என்ன நடக்குது தெரியுமா? மனைவியை பார்க்கிற நேரம், புள்ள குட்டியை பார்க்கிற நேரம், சொத்து செல்வங்களை பார்க்கிற நேரம், வருமானத்தை பார்க்கிற நேரம், பஜாரை பார்க்கிற நேரம், கடையை பார்க்கிற நேரம், பட்டம் பதவியை பார்க்கிற நேரம் அந்த மௌத்தை மறந்துடுறோம், அந்த மறுமையை மறந்துடுறோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரையில் உங்களோட உலக வாழ்க்கை எப்படி தெரியுமா போகுது? அதிகம் தேட வேண்டும் என்பது. உலகத்துல மனைவியோட நல்ல இறக்கமாய்க்கணும், புள்ள குட்டியை அதிகம் பெறணும், சொத்து செல்வங்களை அதிகமா தேடணும், பட்டம் பதவிகளை கூட்டிக் கொள்ளணும், உலக நிம்மதியை அதிகரிக்க செய்யணும். உலகத்தில் அதிகமாக தேட வேண்டும் என்பது அல்லாஹ்வை விட்டும் உங்களை மறக்கடிக்க செய்து விடுகிறது, மரணத்தை விட்டும் திசை திருப்பி விடுகிறது, மறுமை வாழ்க்கையை விட்டும் திசை திருப்பி விடுகிறது. எப்ப கண் விழிக்கிறோம் தெரியுமா? மௌத்து வரும் பொழுதுதான். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரையில் இந்த உலக வாழ்க்கை உங்களை மறக்கடிக்க செய்து கொண்டே இருக்கும். ஆனா ஒரு முஃமின் எப்படி வாழணும்? ஒவ்வொரு நாளும் ரீஃப்ரெஷ் பண்ணணும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி. இந்த துஆவை சொல்ற நேரம், அட இந்த தூக்கத்துல நான் மௌத்தா போன மறுமைக்கு போயிட்டேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு வாகனத்தில் ஏறுறோம். எதுக்கு வாகனத்தில் ஏற? மௌத்தா போறதுக்கா? மௌத்தா போறதுக்கா ஏறுறோம்? இல்ல. வாகனத்தில் ஏறுறது எதுக்கு? சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போறதுக்கு, வருமானத்துக்கான வழியை தேடுறதுக்கு, வாழ்க்கையின் இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சிகளை தேடுறதுக்கு தானே வாகனத்தில் ஏறுறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வாகனத்தில் ஏறினா நீ என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா. இந்த வாகனத்தை எங்களுக்கு கட்டுப்படுத்த
தூய்மைப்படுத்தி தந்த அல்லாஹ் தூய்மையானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன். அதை கட்டுப்படுத்துற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. விளங்கிச்சா உங்களுக்கு? நாங்க என்ன நினைக்கிறோம், நான் 30 வருஷம் டிரைவரு, நமக்கு ஸ்டீரியனை தொட்டா எல்லாம் பறக்கும், எங்களுக்கு பிரேக்கு தவறாது, எங்களுக்கு கியர் தவறாது, எங்களுக்கு கிளேஜ் தவறாதுன்னு சொல்லிட்டு போன எத்தனை பேர் 10 அடி போக்குள்ள மௌத்தா பைத்திக்காங்க. எங்கட கெட்டித்தனமா வாகனத்தை கொழும்பு கொண்டு வாரது இல்ல. படைத்தவன் ரப்பு, அவன் கண்ட்ரோல்ல வைக்கும் வரையில நீங்க தூங்கி கொண்டு போனாலும் வாகனம் நேரா பைத்து நேரா திரும்பி வரும். சில டிரைவர் மாதிரி சொல்லுவாங்க, முரட்டுவையிலிருந்து பானந்துரைக்கு எப்படி போனேன்னு தெரியாப்பா, தூங்கிக்கிட்டு தான் போனேன் போல இருக்குதுன்னுவாரு. எத்தனை பேர் சொல்றதை கேட்டீங்கன்னா அவர் தூங்கிக்கிட்டு தான் வந்திருப்பாரு. படைச்சவன் ரப்பு கண்ட்ரோலா வச்சிருக்கிறான் வாகனத்தை. எங்கட வாழ்க்கையில நடக்குங்க, எங்கட வாழ்க்கையில நடக்கும். தூங்கிக்கிட்டு போயிருப்போம், போய் சேரும் வரைக்கும் விளங்காது. படைச்சவன் ரப்பு கண்ட்ரோல்ல வச்சிருந்தா தூங்கினாலும் வாகனம் என்ன செய்யும்? வெள்ளக்கோட்ல எங்கட ட்ரக்ல போகும். அந்த படைச்சவன் ரப்பு உங்களை மௌத்தாக்கணும்னு விரும்பினா நீங்க கண்ணை திறந்து ரோட்டை பார்த்து 10 பேரோட பேசி பேசி போனாலும் கொண்டு போய் விடுவீங்க. ஏன்? வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். வாகனத்தில் ஏறினா சொல்ல வேண்டிய துஆ என்ன? வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நாங்கள் திரும்பி செல்வது எங்களுடைய ரப்பின் பக்கம்தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆனா நாங்க கொழும்புக்கு போய்த்துட்டு ஊருக்கு திரும்பி வரணும்னு தான் போறோம். ஆனா துஆல என்ன சொல்றோம்? நாங்க திரும்பி போறது அந்த ரப்பின் பக்கம். என்றால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கைக்கு நெருக்கமானதா, மறுமைக்கு நெருக்கமானதா? மறுமைக்கு நெருக்கமானது. ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் கழிக்கின்ற இந்த வாழ்க்கை மறுமையை நோக்கிய பயணமா இல்லையா? மறுமையை நோக்கிய பயணம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு உண்மையான முஃமினுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கைக்கான பயணம் அல்ல, மறுமை வாழ்க்கைக்கான பயணம் என்பதை நானும் நீங்களும் எப்பொழுதும் மறந்து விடலாம். படைச்சவன் ரப்பு மூச்சை வச்சிருக்கும் வரையில் உலக வாழ்க்கை, மூச்சை நிப்பாட்டிட்டாண்டா மறுமை வாழ்க்கை ஆரம்பம். எனவே முஃமினுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கிய பயணம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சஹாபாக்கள் மக்கால இருந்து ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு வாராங்க. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் 400 கிலோமீட்டர் இருக்குது தானே. அதனால கிளைமேட்டுகள் ஒத்துக்கல்ல உடம்புக்கு. சஹாபாக்கள் நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் அதிகரிக்கிற நேரம் ஒரு கவிதையை படிப்பாங்க. என்ன கவிதை தெரியுமா? அது குல்லும்ரிஇன் முஸப்பிஹன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நஅலிஹி. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் காலை நேரத்தை குடும்பத்திலே அடைகிறான். ஒவ்வொரு மனிதனும் காலை நேரத்தை குடும்பத்திலே அடைகிறான். வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நஅலிஹி. மரணம் என்பது செருப்பின் வாரை விடவும் மனிதனுக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு படிப்பாங்களாம். எப்ப படிக்கிறாங்க? காய்ச்சல் வரும் பொழுது. கொஞ்சம் காய்ச்சல் கூடினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற வார்த்தை என்ன? குடும்பத்தோட பொஞ்சாதி புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இருக்கிறோம், மௌத்தை மறந்துட்டோம், மறுமையை மறந்துட்டோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் கூடினா எல்லாரும் குடும்பத்தோட தான் காலை நேரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மௌத்துன்றது செருப்பின் வாரை விட எங்களுக்கு நெருக்கமானது. படைச்சவன் ரப்பு நாடினால் அது தொட்டிக்கொள்ளும், அவ்வளவுதான். அது தொத்திக்கொள்ளாத வரையில் உயிரோட வாழ்கிறோம். இப்போ நாங்கள் உலக வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்கிறோமா, மறுமை வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்கிறோமா? எனவே ஒரு உண்மையான முஃமின் அவன் மறுமை வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையை குர்ஆனும் சுன்னாவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறது என்றால் உண்மையும் அதுதான். நாங்கள் உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல, மறுமை வாழ்க்கைக்காக தயார்படுத்த வந்தவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோளை பிடித்தார்கள். என்னுடைய தோளை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இப்னு உமரே, நீ இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி வாழணும் தெரியுமா? கரீப், ஒரு பரதேசிய போல வாழுண்டாங்க. அரபுல கரீப்ன்ற யாருக்கு தெரியுமா? ஊருக்கு புதிய முகம், ஊருக்கு பரதேசின்னு சொல்லுவோம். உங்களோட ஊருக்கு ஒரு புதிய முகம் விளங்குது, எப்படி பார்ப்பீங்க? நேர்கண்ணால பார்ப்பீங்களா? யாரா இவர், புதுசாக இருக்குதே முகம், சலாமும் சொல்ல மாட்டீங்க, அவரோட பேசவும் போக மாட்டீங்க.
ஊருக்கு புதுசி வந்தவரும் என்ன புதுசு புதுசாக பார்க்குறாங்க, அப்படித்தானே இருக்கும். இப்போ நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன், தெரிஞ்ச சுட்டி இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். தெரியாட்டி வந்தோமா, தொழுதோமா, வேலையை முடிச்சோமா, போனோமான்னு இருக்கும். இதுதான் கரீபிட வாழ்க்கை. இப்படி உலகத்தில் வாழுண்டாங்க ரசூலுல்லாஹ். உலகத்துக்கு வந்தோம், எப்போ படைச்சவன்ற புக்கு போடுறானோ அப்போ போக வேண்டியதுதான். அல்லது நீ எப்படி தெரியுமா வாழணும், ஒரு வழிப்போக்கனை போல வாழணும். நீங்க கண்டிக்கு போற பயணம், கொழும்புல போய் இறங்கினீங்க, என்ன செய்வீங்க? 2 நாள் உட்கார்ந்துப்பீங்களா? இல்ல. கொழும்புல வேலை வெட்டிய முடிஞ்சா கண்டிக்கு போவீங்க, கண்டியில வேலை வெட்டிய முடிஞ்சா அடுத்த ரவுண்ட் உங்களோட ஊர்ல வந்து நிற்பீங்க. இப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹ். இதான் முஃமினுடைய வாழ்க்கை. வழிப்போக்கனை போல அல்லது பரதேசிய போல. ஊருக்கு புதுசா வந்தவன் எப்படா பொஞ்சாதிக்கிட்ட போறது, எப்படா புள்ள குட்டிக்கிட்ட போறது, எப்படா ஊருக்கு போறதுன்னு இருப்பான் பாருங்க. அது மாதிரி வாழண்டாங்க. அப்ப நானும் நீங்களும் உலகத்துக்கு வாழ வந்தவர்களா அல்லது பரதேசிகளை போன்று வேறொரு வாழ்க்கையை தேடி போக வேண்டியவர்களா? மறுமையை நோக்கி போக வேண்டியவர்கள். வழிப்போக்கன் ரோட்ல போய் திடீர்னு ஒரு இடத்துல இறங்கினவன் மாதிரி, அடுத்த பஸ் கிடைச்சா இறங்கி வந்தோம். இது மாதிரி வாழுண்டாங்க. சந்தூக்கு கிடைக்கும் வரையில் உலக வாழ்க்கை, சந்தூக்கு கிடைச்சா மறுமையை நோக்கிய வாழ்க்கை. இப்னு உமர் ரதியனுடைய தோளை பிடித்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னது. அதனால இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம், இதா அம்சைத ஃபலா தந்ததுரி சபா, நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலையை எதிர்பார்த்து வாழாதே. ஃபைதா அஸ்பஹத, நீ காலை நேரத்தை அடைந்தால் ஃபலா தந்ததுரில் மசா, நீ மாலையை எதிர்பார்த்து வாழாதே என்று சொல்லுவாங்களாம். வஹுத் மின் சிஹத்திக லிமரதிக, இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறியா, உன்னை நோய் வந்துட்டா என்ன நிலைமை, அதுக்காக அமல் செஞ்சு கண்டுவாங்களாம். வஹுத் மின் ஹயாத்திக லிமௌத்திக, நீ இன்றைக்கு உலகத்தில் வாழ்றியா, நாளைக்கு மௌத்தா போனால் ஒன்றும் செய்ய இயலாது, நாளைக்குள்ள மௌத்துக்காக இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டு வாங்கலாம். எப்படி ஒரு முஃமின் வாழ்க்கைன்னு பாருங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல, மறுமைக்காக வாழ வந்தவர்கள் என்கிற இந்த ஆழமான பாடத்தை உணர்ந்து, இந்த தத்துவத்தை உணர்ந்து, எப்பொழுதும் மரணம் வரலாம், மறுமையை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்கிற ஈமானிய உணர்வு. இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகளார் சொன்ன அறிவுரை என்ன? நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பரதேசியை போன்று வாழு. ஒரு ஊர்ல போய் இறங்கிட்டோம்னு சொன்னா அங்க வேலை வெட்டி முடிஞ்சா என்ன செஞ்சிருவோம்? ஊருக்கு திரும்பி போயிடுவோம். அது மாதிரி படைத்தவன் ரப்பு தற்காலிகமா இந்த உலக வாழ்க்கைக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். இங்குள்ள காலக்கெடு முடிஞ்சா எங்க ஆரம்பிச்சிருவோம்? மறுமையை நோக்கி ஆரம்பித்து விடுவோம் பயணத்தை. அல்லது எப்படி ஒரு வழிப்போக்கன் போற பயணத்துல இடையில இறங்கினா அடுத்த கட்டம் என்ன செய்வான்? அடுத்த பஸ்ஸை தேடி அடுத்த பயணத்தை ஆரம்பிப்பான். அது மாதிரி ஒரு வழிப்போக்கண்ட வாழ்க்கையை வாழுன்னு சொன்னாங்க. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? நீ காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. அந்த அளவு மௌத்தும் மறுமையும் நெருக்கமானது. மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதே. மௌத்தும் மரணமும் மறுமையும் அந்த அளவு நெருக்கமானது. எனவே நீ இன்றைக்கு ஆரோக்கியமா இருக்கிறியா? இன்றைக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நாளைக்கு நோய் வந்தா என்ன நிலைமன்றதுக்காக நன்மையை தேடிக்க. இன்றைக்கு நீ உலகத்துல வாழ்றியா? நாளைக்கு நான் மௌத்தா போனா என்ன நிலைமை? அந்த மௌத்துக்காக நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ளுண்டு அறிவுரை செய்தார்கள் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மஹக்கும்ரின் முஸ்லிமின், ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி மறுமை நம்பிக்கையோட வாழணும்ன்ற ஒரு வழிகாட்டல் பாருங்க. மஹக்கும்ரின் முஸ்லிமின் லஹு ஷைஉன் யூசி ஃபீஹி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, ஒரு உரிமை இருக்குது, அதிலே அவன் வசியத்து செய்ய வேண்டிய நிலையில் இருந்தால், ஒரு 10 லட்சம் சல்லி இருக்குது, ஒரு 2 பங்களா இருக்குது, ஒரு 3 வாகனம் இருக்குது, 10-15 காணி இருக்குது, சொத்து இருக்குதுன்னு வைங்க. இவன் எதிலையாவது வசியத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தால், யபீது ஸலாஸ லயாலின், அவன் 3 இரவுகள் தூங்குகிறான் என்றால், இல்லா வவசியத்துஹு இந்தஹு மக்தூபா, அவனுடைய வசியத்து எழுதப்படாமல் அவன் தூங்க வேண்டாம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ்ல நிறைய சட்டம் இருக்குது. ஆனா இதில் உள்ள பாடம் என்ன தெரியுமா?
நம்ம எல்லாருக்கும் ஒரு வசியத்து செய்யணுன்ற ஒரு தேவை இருக்கும். அப்படி தேவை இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களோட வசியத்தை எழுதி வைக்காம 3 இரவு தூங்காதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். உதாரணமாக எப்படி, என் சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, இந்த பள்ளிக்கு இந்த 10 பேச்சஸ் காணியை கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, டவுனில் ஒரு கடை இருக்குது, இந்த மதரசாவுக்கு அந்த கடையை கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, என் மௌத்துக்கு பின்னால் அதை கொடுக்கணும், இதுதான் வசியத்துன்றது. அப்படி ஒரு ஆசை இருந்தா எழுதி வைக்காம 3 இரவு கழிக்க வேண்டாம்ன்றாங்க. அர்த்தம் என்னங்க? அதுல அந்த சட்டம், வசியத்துடைய சட்டம் வேற. இந்த ஹதீஸுக்கு பின்னால் மறைந்து பொதிந்து இருக்கின்ற ஆழமான தத்துவம் என்ன? 3 இரவுகள் நீங்க அந்த வசியத்தை எழுதாம தூங்குறீங்கண்டா அது ஒரு மூமினுக்கு நல்லதல்ல, ஒரு முஸ்லிமுக்கு நல்லதல்லண்டா அர்த்தம் என்ன? இன்றைக்கு ராவைக்கு தூங்குறேனா, வசியத்து எழுதாம மௌத்தா போனா என்ன நிலைமை? அடே வசியத்து செய்யணும். உதாரணத்துக்கு நேற்று ஒரு காணி வாங்கினோம், நேற்று தான் எழுதி முடித்தோம். இப்போ நான் வாங்கின காணி என் பொஞ்சாதிக்கு தெரியாது, புள்ளக்குட்டிக்கு தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது. இப்போ நான் வந்து நிம்மதியாக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நல்ல ஒரு 20 பேஜஸ் காணி எழுதிட்டோண்டு வீட்டில் தூங்க போகிறோம். தூக்கத்தை எலும்பலாண்டா என்ன நிலைமை? அந்த காணியை யாரோ எடுத்துகிட்டு போயிடுவோம். அனந்தரக்காரர்களுக்கு தெரியாதே. உடனே வந்து எழுதி வச்சிட்டோண்டா நாளைக்கு மௌத்தா போனாலும் கவலையில் புள்ளகள் சொத்தை பார்த்து எடுத்துக்கொள்வாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டலை பாருங்க. ஒவ்வொரு முஃமினும் கழிக்கின்ற ஒவ்வொரு இரவையிலும் நான் நாளைக்கு மௌத்தா போகலாம், இன்றைக்கு மௌத்தா போகலாம், நாளண்டைக்கு மௌத்தா போகலாம், 3 நாளைக்கு மேல அந்த வசியத்தை எழுதாம போக வானம்ன்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் மர்மைக்காக வாழ வந்தவன் என்கிற ஆழமான சிந்தனையோடு வாழ வேண்டும் என்கிற பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸை படித்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் கிட்ட எப்ப நான் படிச்சேனோ அன்றை இருந்து மா மர்ரத் அலைய லைலத்துன் முன்து சமிஅது ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து இந்த செய்தி, எந்த செய்தி? ஒரு மனிதனுக்கு வசியத்து செய்வதற்கு ஏதாவது இருந்தால் எழுதி வைக்காம 3 நாள் கழிக்க வானம்டாங்களே, அதை படிச்ச அண்டையில இருந்து இல்லா வ இந்தி வசியத்தி, ஏண்ட வசியத்து எழுதாம நான் தூங்கினது இல்லைண்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எந்த அளவு மரண சிந்தனையோடு வாழ்ந்திருப்பாங்க. இன்றைக்கு ஒருத்தருக்கு 10 லட்சம் கடன் கொடுத்தோம், 10 லட்சம் கடன் கொடுத்தோம். கடனை கொடுத்துட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நல்ல ஒன்று செஞ்சீங்க, நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. கொடுத்த 10 லட்சம் உங்களோட சொத்தா? உங்களோட தான். உங்களோட மூச்சு இந்த நிமிஷம் நின்றா அது யார்ட சொத்து? அனந்தரக்காரர்களோட சொத்து. நீங்கள் வந்த உடனே டயரி எடுத்து இந்த டேட்டில் இந்த ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கிறேன், இந்த டேட்டில் அவர் திருப்பி தரணும்னு எழுதி வச்சுட்டீங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ். ராவைக்கு மௌத்தா போனால் நான் கவலை இல்லை, மௌத்தா போன போகிற என் பொஞ்சாதி என் புள்ளக்கூடிய டைரியை திறந்து பார்த்து என் கணக்கு வழக்கை பார்த்து அனந்தர சொத்தை எடுத்துக்கொள்வாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு விளங்குதா ரசூலுல்லாஹ்? சட்டங்கள் வேற. ஒரு முஃமின் ஒவ்வொரு நாளும் மௌத்தை எதிர்பார்க்கணும். இன்றைக்கு ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கினோம், கடனை வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எல்லாம் முடிஞ்சு பேசாம இருக்கிறோம். எங்களோட டேட் அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் ரிட்டர்ன் கொடுக்கணும். நீங்கள் திடீர்னு மௌத்து, நீங்கள் யார்ட்டையும் சொல்லலை எடுத்த கடனை, நீங்கள் எழுதி வைக்கல. இந்த பொஞ்சாதியில் கழுத்தை வந்து பிடிப்பான், உங்களோட மாப்பிள்ளை 10 லட்சம் தரணும், மூத்த மகண்ட கழுத்தை பிடிப்பான் 10 லட்சம் தரணும். நீங்கள் கடன் எடுத்து தெரியாட்டி என்ன செய்வாங்க? எங்கட மாப்பா கடன் எடுக்கல ஒருத்தர் டைம்னு போவாங்க, மறுமையில் நீங்கள் நரகம் போக வேண்டி வரும். அப்படித்தானே? கடனுக்கு மன்னிப்பு இல்லையே, எழுதி வச்சிட்டீங்கண்டா உடனே டைரியை தான் எங்கட வாப்பா எழுதி வச்சிக்கார், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். என்ன அர்த்தம்? சட்டம் வேற. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஃமினும் மரணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும். நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, மறுமைக்காக வாழ வந்தவன் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வசியத்தை எழுதி வைங்க, 3 இரவுகளுக்கு எழுதாம தூங்காதீங்கன்னு வழிகாட்டுறாங்கண்டா. மௌத் அந்த அளவு நெருக்கம்ன்றத ரசூல் என்ன சொல்றாங்க? ஒரு மூமினுக்கு மறுமை வாழ்க்கை அவ்வளவு பக்கத்தில் இருக்குதுன்றதை சொல்ல வராங்க. எனவே வசியத்து எழுதணும்னு இருந்தா 3 நாள் எழுதி வைக்காம கழிக்காதீங்கன்ற அந்த ஹதீஸ்ல இருந்து நானும் நீங்களும் படிக்கிற
பாடம் என்ன? ஒரு முஃமின் இந்த உலக வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருப்பதை விடவும் மறுமையை நோக்கி வாழ்வதில் நெருக்கமாக இருக்கிறான் என்கிற ஆழமான செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஒரு நாள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, அடுத்தவண்ட பொருளாதாரத்தை பார்த்து, அடுத்தவண்ட சொத்து செல்வத்தை பார்த்து சந்தோஷப்படுற மனுஷனை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்போமே, அடுத்தவண்ட சொத்தை பார்த்து சந்தோஷப்படுற மனுஷன் இருக்கிறானா? சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அடுத்தவண்டதை பார்த்து எவன் தான் சந்தோஷப்பட போறான்? பொறாமத்தான் படுவான், அப்படித்தானே? அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்கு வாகனம் இருக்கு, அவனுக்கு சல்லிக்குன்னு யார் சந்தோஷப்பட போறா? எனக்கு இல்லையே அவனுக்கு இக்கேன்னு பொறாமத்தான் படுவான் மனுஷன். சஹாபாக்கள் சொன்னாங்க, அடுத்தவண்ட சொத்தை பார்த்து யார் தான் சந்தோஷப்பட போறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கட கையில எங்கட சேப்புல 10,000 ரூபாய் சல்லிக்குது. ஒரு ஏழை வந்து கேட்டான், 100 ரூபாவை தூக்கி கொடுத்தோம். மாஷா அல்லாஹ், 9,900 ரூபாவா? மாஷா அல்லாஹ், 100 ரூபா போனால் 9,900. இதை பார்த்தானே சந்தோஷப்படுறோம். 100 ரூபா கையிலைக்கு 10 ரூபாவை உண்டியல்ல போட்டோம், 99 ரூபா, 90 ரூபாய்க்கே. மாஷா அல்லாஹ், எதை பார்த்து சந்தோஷப்படுறோம்? எங்கட சாக்கில் மிஞ்சதை பார்த்து சந்தோஷப்படுறோம், அப்படித்தானே? இன்றைக்கு அக்கௌண்ட்டை பார்த்தோம், பொஞ்சாதி புள்ள குட்டிகளாம் இன்றைக்கு செலவு 10,000. மாஷால அக்கௌண்ட்டில் 1,00,000. அல்ஹம்துலில்லாஹ். எதை பார்த்து சந்தோஷப்பட்டோம்? அக்கௌண்ட்டில் மிஞ்சிக்கிற 10,000 ரூபாவை பார்த்து, சேப்பில் மிஞ்சிக்கிற 90 ரூபாவை பார்த்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் அடுத்தவண்ட சொத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுண்டாங்க. ஏன்? இந்த 10,000 ரூபாவை போட்டுக்கொண்டு அப்படியே ஆட்டல வந்தீங்க, ஒரே ஆக்சிடென்ட், மூச்சு நின்றுச்சு. இந்த 10,000 ரூபாய்க்கு சண்டை பிடிக்கிற யாரு? உங்களோட பொஞ்சாதியும் உங்களோட புள்ள குட்டியும். நீங்க எதை பார்த்து சந்தோஷப்பட்ட? 10 ரூபா கொடுத்தேன்றதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்களா? 90 ரூபா மிஞ்சிக்கின்றதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்களா? 10 ரூபா கொடுத்தது தான் உங்களோட, மிஞ்சது உங்களோட இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்திலே மனிதன் செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னாலும் நான் மறுமைக்காக வாழுகிற மனிதன் என்பதை, மறுமை நெருக்கமானது என்பதை உறுதிப்படுத்தி இஸ்லாம் அறிவுரை சொல்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, அந்த மறுமை நம்பிக்கையோடு நானும் நீங்களும் எந்தளவு வாழ வேண்டும் என்று நிதானமாக சிந்தித்து பார்த்தால், உண்மையிலே ஒரு முஃமினுடைய இந்த உலக வாழ்க்கைக்கானதல்ல, மறுமைக்கானது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் பல இடங்களில் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? மனிதா, நீ உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நீ என்றோ ஒரு நாள் மரணிப்பாய். மரணித்த பிறகு நீ திரும்பிச் செல்வது எங்கே? மறுமையை நோக்கி. எனவே ஒரு முஃமினுடைய ஒவ்வொரு நாள் பயணமும், ஒவ்வொரு வினாடி கழிவதும் எதை நோக்கிய பயணம்? மறுமையை நோக்கிய பயணம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும், ஒவ்வொரு அசைவுகளும் மறுமைக்கானதாக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் இந்த உலகத்தின் இன்பங்கள், இந்த உலகத்துடைய ஆசா பாசங்கள், இந்த உலகத்துடைய கவர்ச்சிகள் அந்த மறுமையை மறக்கடிச்சிடுது. அன்பாண்டவர்களே, அடுத்தவனை ஏமாற்றுகிற நேரம், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிற நேரம், அடுத்தவனுக்கிட்ட பொய் சொல்ற நேரம், அடுத்தவனுக்கு துரோகம் இழைக்கிற நேரம், ஒரு வினாடி அந்த இடத்துல நில்லுங்க. அட, ஏமாத்திட்டு போறேனே, இதே நிலையில நான் மௌத்தா போனா என்ற நிலைமை என்ன? பொய் சொல்லிட்டு போறேனே, இதே நிலையில நான் மௌத்தா போனா என்ற நிலைமை என்ன? எடுத்த கடனை திருப்பி கேட்கிற நேரம், அக்கவுண்ட்ல 10 லட்சத்தை வச்சு கொண்டு எனக்கு இன்றைக்கு தர சல்லி இல்லைன்னு பொய் சொல்லிட்டு வாரேனே, இதே நிலையில நான் மௌத்தா போனா என்ன நிலைமை? இன்றைக்கு செக்குக்கு போட்டான் 10,000 ரூபாய் பாஸ் ஆகணும், அடுத்த அக்கவுண்ட்ல 20 லட்சம் இருக்குது, 10,000 கொடுக்காம அக்கவுண்ட என்ன கேன்சல் பண்ணிட்டு, இந்த செக்கை கேன்சல் பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வார நேரம் நான் மௌத்தா போனா என்ன நிலைமை? யோசிச்சு பாருங்க. மறுமை நம்பிக்கை ஏண்ட உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? உடனே கோல்படி இப்படித்தான்ப்பா, ஏமாத்திட்டேன், உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்க, நாளைக்கு நான் என்ன செஞ்சிடுறேன், உட கடனை தந்துடுறேன்ற பக்குவம் வருமா இல்லையா? மறுமையை நோக்கி நான் வாழுகிறேன் என்கிற உணர்வு எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். தாயோடு சண்டை பிடிக்கிற நேரம், தந்தையுடைய முகத்துக்கு ஏசி விட்டு வருகிற நேரம், இரத்த உறவை விரோதித்து விட்டு வருகிற நேரம், நானா தம்பியை ஏசி விட்டு வருகிற நேரம், அடே நானாக்கு ஏசிட்டு வந்தேனே,
உம்மாவை கோவிச்சுக்கிட்டு வந்தேனே, வாப்பாட முகத்துக்கே பலார்ந்து பதில் கொடுத்துட்டு வந்தேனே, இதே நிலையில் நான் மௌத்தா போனா என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. வாப்பா மன்னிச்சுக்கோங்க வாப்பா, இந்த ராவு தூங்குற நான் மௌத்தா போனா என்ற நிலைமை என்ன? மறுமையை பற்றிய அந்த நம்பிக்கை, நான் நாளைக்கு மறுமையை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்ற அந்த உணர்வு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. மாற்றத்தை கொண்டு வரும், நிச்சயமா கொண்டு வரும். எனவே ஒரு முஃமின் என்னுடைய வாழ்க்கை பயணம் மர்மையை நோக்கியது என்ற அந்த ஈமானிய உணர்வோடு வாழும் பொழுது அது எங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். சுபகு தொழாம தூங்கினோம், எலும்பி பஜாருக்கு போறோம், எலும்பி வாகனத்தை ஓட்ட ஆரம்பிக்கிறோம், போனை திறந்தா எக்ஸிடென்ட் வீடியோ ஒன்று வந்தீக்கி, வாகனத்தில் ஏறுறோம், எக்ஸிடென்ட் வீடியோ ஒன்று வந்தீக்கி, இன்னாலில்லா சொல்றோமா இல்லையா? பாருங்களே அப்பா, எக்ஸிடென்ட் இப்படியும் நடக்குமா? ஆச்சரியமா சொல்றோமே. அடே, நான் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறேனே, சுபகு தொழாமல் தூங்கிவிட்டல்லவா வந்திருக்கிறேன். என்னுடைய இந்த வாகனம் அடுத்த வினாடி எக்ஸிடென்ட் ஆகி நான் மௌத்தா போனா சுபகு இல்லாம மறுமையை நோக்கி போகிறேனே. அந்த வாகனத்தில் இருந்து கொண்டே, ரப்பே இன்னைக்கு சுபகு தொழுகையை தவற விட்டுட்டேன் ரப்பே, என்னை மன்னிச்சு கொண்டு கேட்கிற பக்குவம் வருமா வராதா? சும்மா யோசிச்சு பாருங்க. அப்படி வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு படுக்கையில் வந்து படுக்கையில் வந்தானே மொபைல் ஃபோனை பார்த்துட்டு தானே படுக்கிற. ஹராத்தை செஞ்சுட்டு படுக்காதீங்க, அசிங்கத்தை பார்த்துட்டு படுக்காதீங்க, மியூசிக்கை கேட்டுட்டு படுக்காதீங்க, அந்நிய பெண்களை பார்த்துட்டு படுக்காதீங்க. இதே நிலையில் மௌத்தா போனா என்ன நிலைமை? அந்த அப்படியே இங்கே போகிறோம், இங்கே முஞ்சாதி வாங்கோ, இங்கே பாருங்க, நேத்துராவ் தூங்கினவர் சுபகுட எலும்பி இல்லையாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறோமா இல்லையா? அட, இதே நிலைமை ஏண்ட வாழ்க்கையில் நடந்தா என்னாண்டு யோசிச்சு பாருங்க. படத்தை பார்த்துட்டு படுப்போமா? மியூசிக்கு பார்த்துட்டு கேட்டுட்டு படுப்போமா? நாடகம் பார்த்துட்டு படுப்போமா? அந்நிய பெண்களை பார்த்து ரசிச்சுட்டு படுப்போமா? உள்ள ஆபாச காட்சிகளை பார்த்துட்டு படுப்போமா? ஒரு நாளும் படுக்க மாட்டோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வாசகம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன? இன்னா லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்குரியவங்க. ஏண்ட பொடி எனக்கு சொந்தமா? ஏண்ட பொடி எனக்கு சொந்தமா? இல்லை. எனக்கு சொந்தம்டா நான் நினைச்ச காலம் வரையில் வாழணும் இல்லை. அந்த ரப்பு நினைச்ச நேரம் என் உயிர் எடுத்துக்கொள்றான்டா. ஏண்ட பொடியில் எனக்கு அதிகாரம் இல்லை, ஏண்ட பொடி எனக்கு சொந்தம் இல்லை, என் ரப்புக்கு சொந்தம். தற்காலிகமாக உயிரை தந்து வச்சிருக்கிறான் அந்த ரப்பு. அந்த ரப்பு நாடினா வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களும் அந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்ல விருப்பவர்கள். எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு வீடியோக்களை பார்க்கிற நேரம், மரண செய்திகளை கேள்விப்படுகிற நேரம், அட இன்னா லில்லாஹ், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அந்த அல்லாஹ்ட்ட தான் திரும்பி போகவிருக்கிறோம் என்ற அந்த மறுமையை நோக்கிய பயணத்திலே நான் இருக்கிறேன் என்று மறுமையை நோக்கிய பயணத்தை சிந்தித்து பார்த்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அந்த மறுமை சிந்தனை காரணமாக இருக்குமா இல்லையா? எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்பது உலகத்துக்கான வாழ்க்கை அல்ல, மறுமைக்கான வாழ்க்கை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளும் மறுமையை நோக்கியது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரெண்டு பேர், ஒரு யூதன் ஒரு நபித்தோழர், ஒரு காணி வழக்கு கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு சஹாபி வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த யூதன் என்னுடைய இடத்தை பிடித்துக் கொண்டான், என்னுடைய காணியை பிடித்துக் கொண்டான் என்று சொல்கிற நேரம் அந்த நபித்தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஓண்ட காணின்றதுக்கு சாட்சி இருக்குதான்னு கேட்டாங்க. அந்த நபித்தோழர் சொன்னாரு, சாட்சி எதுவுமே இல்லை, ஆனா அது ஏண்ட காணி தான், ஏண்ட இடம் தான் என்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கிட்ட சாட்சி இல்லையா? யூதன் சத்தியம் பண்ணுவான்டாங்க. சஹாபி சொன்னார், அல்லாஹ்வின் தூதர், அவன் யூதன், அல்லாஹ்வின் தூதரே, பொய் சத்தியம் பண்ணி என் காணியை பறிச்சுக்கிட்டு போவான்டாங்க. அல்லாஹ்வோட தூதர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சத்தியம் செய்து காணியை எடுத்து கொண்டு போகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது அடுத்தவனுடைய காணியை பறித்தெடுப்பதற்காக பொய் சத்தியம் செய்தால் அவன் மறுமையில் அல்லாஹுவை கோபித்தவனாக சந்திப்பான் என்றாங்க. அர்த்தம் என்ன? யூதர்களும் மறுமையை நம்பினவங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும்
உலக வாழ்க்கைக்கு பின்னால மறுமை வாழ்க்கை இருக்குதுன்னு நம்பினவங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன தெரியுமா, நீ பொய் சத்தியம் பண்ணி அடுத்தவண்ட காணியை பறிக்கிறியா, மறுமையில அல்லாஹ்வை கோபித்த நிலையில் சந்திக்க வேண்டி வரும். எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சிட்டு எந்த உணர்வும் இல்லாம கம்முன்னு இருக்கிறோம் தானே. அடே நாளைக்கு நான் மௌத்தா போனா என்ற ரப்ப நான் கோவிச்ச நிலையில சந்திக்க வேண்டி வருமே. மறுமை நம்பிக்கை, நான் மறுமைக்காக வாழ வந்தவன், என்னுடைய ஒவ்வொரு நாள் கழிவதும் நான் மறுமைக்கு நெருங்குவதன் அடையாளம் என்று மறுமையை நோக்கிய பயணம் என்று சிந்தித்து பார்த்தால் செய்கிற தப்புகள் தவறுகள் அநியாயங்களுக்கு மன்னிப்பு தேடுற பக்குவம் வருமா இல்லையா? தவறு செஞ்சாலும் நல்லவனா வாழ்றதுக்கு வழிகாட்டுமா இல்லையா மறுமை நம்பிக்கை? அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை சொன்ன உடனே ஒரு நபித்தோழர் எழும்பி கேட்டார். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் இப்படி சொல்றாங்க, யாராவது ஒருவர் பொய் சத்தியம் செய்து அடுத்த மனிதண்ட உரிமையை பறித்து கொண்டால் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சுவர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்குறான்டா. சுவர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்குறான்டாங்க. உடனே ஒரு நபித்தோழர் எழும்பி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, வ இன்கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், அடுத்தவண்ட சொத்து சின்ன ஒரு சொத்தாக இருந்தாலுமா அப்படின்னு கேட்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ இன்கான கதீபம் மின் அராக்ண்டாங்க. அராக்ன்றது மிஸ்வாக்கு குச்சிக்கு, என்னத்துக்கு? மிஸ்வாக்கு குச்சி. மிஸ்வாக்கு குச்சின்றது அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தினாங்க? பல்லு தீட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க. அடுத்தவண்ட பிரஷ களவெடுப்போமா நாங்க? அடுத்தவண்ட பிரஷ ஏன் அடுத்தவன் பல்லுல வச்சதை நம்ம வைக்க போறது இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு மிஸ்வாக் இருக்குது, தூக்கி வீசிட்டு போறது. அல்லாஹ் சும்மா விடுவானா? அட அவனுக்கு அது தேவை இருக்கும், வச்சுட்டு போயிருப்பான், அடுத்த நேரம் வந்து எடுத்துட்டு போவோம். இதை தூக்கி வீசுறதுக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு? அடுத்தவண்ட சொத்தை நீங்க அநியாயமா அழிச்சா மறுமையில நரகம் சுவர்க்கம் ஹராமாக்கப்படும்ண்டாங்க. மறுமையை நோக்கி வாழுகிற மனிதன் அடுத்தவண்ட சொத்துல கையடிச்சா, அடுத்தவண்ட பொருளாதாரத்துல கையடிச்சா மறுமையில கைசேதப்பட வேண்டி வரும் என்றால் மறுமையை நோக்கிய என்னுடைய வாழ்க்கை பயணம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டால் இந்த உலகத்தில் அநியாயம் செய்வோமா? இந்த உலகத்தில் துரோகம் செய்வோமா? ஒரு நாளும் செய்ய மாட்டோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டிய அடிப்படை என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ரப்பு எப்பொழுது விரும்புகிறானோ அந்த நேரம் என்னுடைய உயிரை கைப்பற்றி கொள்வான். என்னுடைய வாழ்க்கை பயணம் மறுமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்ற அந்த மறுமை சிந்தனையோடு நானும் நீங்களும் வாழ்வோமாக இருந்தால் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அதனால தான் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகிறான். வமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹ், எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவங்க நினைச்ச நேரம் மௌத்தா புகையலா. அல்லாஹ்ட அனுமதியோட அல்லாஹ் நினைச்ச நேரத்துல தான் அவர்களை மௌத்தாக்குவோம். கிதாபம் முஅஜ்ஜலா, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவு நேரத்தையும் எழுதி வைத்து விட்டான். அது தெரியாததுனால உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏண்ட முடிவு நேரம் எப்பன்றது என்ற ரப்புக்கு தெரியும். உங்க ஒவ்வொருத்தர முடிவு நேரம் எப்பன்றது அந்த ரப்புக்கு தெரியும். அது தெரியாததுனால சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை மறைச்சி வச்சிருக்கிறதே ஒரு அருள் தான். நாளைக்கு மகரிபுக்கு மௌத்துண்டா இன்றைக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி பெசரு கூடி ஹார்ட் வெடிச்சு போயிடும். தான் உங்களுக்கு நாங்கள் நினைப்போம் மௌத்து டேட் தெரிஞ்சால் நல்ல வேண்டி இல்லை சகோதரர்களே. அடுத்த வருஷம் 7ஆம் தேதி என்ன, அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மௌத்துண்டா இன்றையிலிருந்தே ரத்தோட்டம் கூட ஆரம்பிக்கும், இன்றையிலிருந்தே பெசர் வேலை செய்ய ஆரம்பிக்கும், இன்றையிலிருந்தே படப்பட அடிச்சு இந்த ஒரு வருஷமும் படுக்கையில் விழுந்துருவோம். அதை மறைச்சி வச்சிருக்கிறது ஒரு அருள். அதனால் நானும் நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய மரண நேரம், எங்களுடைய மரணத்துக்குரிய நாள், எங்களுடைய மரண வயதை மறைத்து வைத்திருப்பது படைத்தவன் ரப்பு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. சும்மா வச்சுக்கங்களேன், பொதுவாக ஏண்ட மௌத்து அமெரிக்காலன்னு எழுதி வச்சுக்கின்னு வைங்களேன். உலகத்தில் அமெரிக்காவுக்கு எத்தனாயிரம் விசா கிடைச்சாலும் அப்பா நான் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன், அப்படித்தானே? ஓண்ட மவுத்து ஃப்ளைட்டில் தான் வரும். தெரிஞ்சா என்ன நிலைமை? உலகத்திலே அதிசொகுசான வாகனம் ஃப்ளைட், நான் ஏற மாட்டேன். உலகத்தில் நிம்மதி இழக்க வேண்டி வருமா இல்லையா? பொதுவா உன்னுடைய மரணம் கொழும்பு காடி ரோட்ல தான் நீக்கிண்டு விளங்கினா என்ன நிலைமை? உலகத்தில் பயணம் போக மாட்டோம். வீட்டோட
அல்லாஹ் எங்கட மௌத்துட இடம், மௌத்துட காலம், மௌத்துட வயது மறைச்சி வச்சிருக்கிறது. இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கான மிகப்பெரிய அருள் சகோதரர்களே. அந்த அருளை புரியுங்க, அந்த அருளை விளங்குங்க. எனவே பொதுப்படையா விளங்குவோம். என்னுடைய மரணம் நிச்சயமா வரும். அந்த ரப்புக்கு நேர காலம் தெரியும். அந்த ரப்பு மறைச்சி வச்சிருக்கிறானா, இந்த உலகத்துல நிம்மதியா நான் வாழணும்ன்றதுக்கு அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். அந்த ரப்பு நினைச்ச நேரம் மறுமையை நோக்கி நான் பயணிப்பேன் என்கிற என்னுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கிய பயணம் என்ற அந்த சிந்தனையை எப்பொழுதும் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு நானும் நீங்களும் வாழ்வோமாக இருந்தால் நல்லவர்களாக வாழலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅ. இந்த உலகம் எப்பொழுது மொத்தமாக அழிக்கப்படும் என்ற அறிவு அல்லாஹ் கிட்டத்தான் இருக்கு. சில பேர் ஆசைப்படுறாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், தஜ்ஜால் வரணும். சில பேர் பயான் அப்படித்தான் இக்கி நடக்கிற யுத்தத்தை பார்த்துட்டு மஹ்தி வர போறார். மஹ்தி வந்தா எவ்வளவு பெரிய சோதனைன்றது விளங்கிச்சா உங்களுக்கு? தஜ்ஜால் வந்தா எவ்வளவு பெரிய ஈமானுக்கான சோதனைன்றது வர முன்னுக்கு நபிமாரே பாதுகாப்பு தேடினாங்கண்டா வாரது பெரிய சோதனைன்றது. சில பேர் பயான் பண்றது மஹ்தி வர போறார் ஆரம்பிச்சிக்கி, எங்க பலஸ்தீன்ல ஆரம்பிச்சிக்கான். அது வராம போறது எங்களுக்கு நல்லோம். வந்தா ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து ஈமான் இழக்க வேண்டி வரும். விளங்கிச்சா உங்களுக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்? மறுமை எப்பொழுது வரும் என்ற அறிவை மனிதனுக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானா? அல்லாஹ் செய்த பெரிய அருள் அல்லாஹ் சொல்றான். இல்லைண்டா உலகத்தில் நிம்மதியாக வாழ இல்லாதுங்க. பலஸ்தீன சண்டைக்கு பின்னால தான் மறுமை வரும் விளங்கினா பலஸ்தீனில் கல்லடிக்கிற ஒவ்வொரு நேரம் எங்களுக்கு ஹார்ட் படிக்க ஆரம்பிக்கும். விளங்கிச்சா உங்களுக்கு? சவுதியில நடக்கிற ஒவ்வொரு ஆட்சி மாற்றங்களும் மறுமைக்கு அடையாளம் உண்டு. சும்மா மொட்டையா விளங்கிட்டு போனா அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் இங்குள்ளவனுக்கு அதிகால உலகம் அழிய போதுண்டே வாழ ஆரம்பிச்சிருவான். அந்த பதட்டம் இல்லாம வாழணுன்றதுக்கு படைச்சவன் ரப்பு உலகம் மொத்தமா எப்ப அழிக்கப்படும்ன்றதை மறைச்சு வச்சிருக்கிறான். அதை தேட போகாதீங்க, அதை தேட வானன்று தான் ரசூல். அடையாளத்தை பாருங்க, மறுமை வரப்போகுது. ஏண்ட வாழ்க்கை மறுமைக்கு நெருக்கமானது, அதை நோக்கி வாழுங்க. ஒவ்வொரு செகண்டும் அதை நோக்கி வாழணும். எப்ப அது எங்களுக்கு தேவையில்லை, எப்ப வந்தாலும் நான் மறுமை வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறேன். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம். தாயுடைய கற்பறையில் என்ன இருக்குது, என்ன கூடுது குறைதுன்ற அறிவு அல்லாஹ் கிட்ட இருக்குது. பாருங்க, வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு என்ன நடக்கும் அது எந்த ஆத்மாவுக்கும் அதை பற்றின அறிவு இல்லை. அதை மறைச்சி வச்சிருக்கிறது தான் அருள். வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத். எந்த ஆத்மாவும் அது எந்த இடத்துல மௌத்தா போகும்ன்றதை அறிந்திருக்க மாட்டாது. அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அருள். என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாகனத்தில் ஏறக்கோல வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். திடீர்னு இந்த பயணத்தில் மௌத்தா போனா என் ரப்பு கூட நான் திரும்பி போயேன், அவ்வளவுதான். ஒவ்வொரு நாள் காலையும் ஆரம்பிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். நான் மௌத்தா போனா திரும்பி போறது அல்லாஹ் கிட்ட. ஒவ்வொரு நாளும் தூங்க போற நேரம் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. ரப்பே உன்ட பேரை சொல்லி மௌத்தா போற, நீ நாடினா காலையில் எழும்புவேன். ஒவ்வொரு நாளும் மௌத்த ஆசை வைங்க, மௌத்தை எதிர்பாருங்க. நான் இன்றைக்கு மௌத்தாகலாம், இப்ப மௌத்தாகலாம், இந்த பயணத்தில் மௌத்தாகலாம், வாகனத்தில் ஏறி மௌத்தாகலாம் அப்படின்ற ஒரு மறுமையை நோக்கிய பயணம் என்ற உணர்வை உள்ளத்தில் வைத்து கொண்டால் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கை பயணம் மறுமையை நோக்கியது என்ற அந்த உணர்வின் மூலம் நல்லதாக மாறும் என்பதற்கு இஸ்லாம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கிய பயணம் என்று அடிப்படை வகுத்து சொல்கிறது என்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு அந்த மறுமை என்னையும் உங்களையும் எப்பொழுதும் சந்திக்கலாம். எப்போ சந்திக்கும் சகோதரர்களே? எந்த வினாடி மூச்சு நிற்கிறதோ அப்போ மறுமையை நாங்கள் சந்திக்க போகிறோம். எனவே அந்த மறுமை வாழ்க்கை எந்த வினாடியிலும் என்னிடத்திலே வரலாம் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்துகிற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.